தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. விடுதலை பயணம் 3வது அதிகாரம். இறைத்திரு வசனங்கள் 7 மற்றும் 8 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் படும் துன்பங்களை நான் என் கண்களால் கண்டேன். அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன். I've heard the cry of my people. I've come down to rescue them. என் மக்களுடைய துன்பங்களை கண்டு, அவர்களுடைய போராட்டங்களை கண்டு, அவர்களுடைய அடிமைத்தனங்களை கண்டு அவர்களை விடுவிப்பதற்காக நானே இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி முட்புதரில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். நாமே இருக்கின்றவராய் இருக்கின்றவர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். மோசேக்கு அவர் எகிப்தில் இருந்தபோது ஏராளமான கடவுள்களுடைய பெயர்களை அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் நீர் யார் என்று பிதாவான தேவனை கேட்டபோது இதுவரையிலும் அவர் கேள்விப்படாத ஒரு பெயரை பிதாவான தேவன் அவருக்கு சொல்லுகிறார். நாமே இருக்கின்றவராய் இருக்கின்றவர். இந்த உலகத்தில் எவனும் எப்போதும் இருந்துவிட முடியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஜீவனோடு கூட ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். அவர்தான் வரலாற்று கடவுள், நம் பிதாவான தேவன். எனக்கு அருமையானவர்களே, அவர் தன்னை எந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு முட்புதரில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த முட்புதர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த அடிமைத்தனங்களை குறிக்கிறது, அவர்களுடைய துன்பங்களை குறிக்கிறது, அவர்களுடைய போராட்டங்களை குறிக்கிறது. அந்த முட்புதர் அவர்களுடைய கண்ணீரை குறிக்கிறது. அந்த முட்புதர் அவர்களுடைய சோகத்தின் நாட்களை குறிக்கிறது. அந்த முட்புதர் அவர்களுடைய துக்கங்களை குறிக்கிறது. அந்த முட்புதர் அவர்களுடைய அடிமை நிலைகளை குறிக்கிறது. அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஏன் தெரியுமா? இந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்க ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் பிதாவான தேவன். என் மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி, அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொல்லி, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காய், அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்குள்ளாய் அவர்களை வழிநடத்தி செல்லும்படிக்காய் தன்னை வெளிப்படுத்திய தேவன் பிதாவான தேவன். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னமாய் இது உலகம் முடியும் வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இதோ இப்பொழுது
நற்கருணையிலே தன் கருணையை எல்லாம் நம் மீது ஊற்றுவதற்காக இஸ்ரேல் மக்கள் எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, எப்படி கண்ணீரோடு கூட இருந்தார்களோ, அப்போது அவர்களுடைய மத்தியிலே வந்து இறங்கி அவர்களை விடுவிக்க இறங்கி வந்த தேவன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் கண்ணீரை துடைக்கும்படிக்காய், நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர், வியாதி, சோர்வுகள், யாரிடமும் சொல்ல முடியாத எல்லா காரியங்களில் இருந்தும் கூட நம்மை விடுவிப்பதற்காக இதோ இந்த நற்கருணையில் வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நேசிக்கிற, நம்மோடு எப்போதும் இருக்கிற, நம்மை தேடி தேடி வந்து நம்முடைய மத்தியில இருக்கிற, நமக்காக ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுகிற, ஒவ்வொரு நாளும் நொறுக்கப்படுகிற, நீங்களும் நானும் குணமடைவதற்காக தன்னையே உடைத்து கொண்டு நம்மை உருவாக்குகிற தேவன் இந்த நற்கருணையில் வாசம் செய்கிற ஆண்டவர். அப்படியே நம்மையும், நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய போராட்டங்களையும், நம்முடைய கவலை, கண்ணீர், சோர்வுகள், வியாதிகள், யாரிடமும் சொல்ல முடியாத எல்லா காரியங்களையும் கூட இதோ இப்பொழுது ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை ஆராதித்து தம் வல்லமையினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Hallelujah, Hallelujah, Hallelujah. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை, சாரோனின் ரோஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு ரத்தத்தில் எனக்கு மிகவும் அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆப்பிரிக்கால ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமான நிலத்தை விற்றுவிட்டு அதில் வந்த காசை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய டவுன்ஷிப்புக்கு போயிட்டு ஒரு வீடு எடுக்கிறாரு. அங்கு அவர் தங்கி என்ன செய்யறார் தெரியுமா? எங்கு இந்த விலை உயர்ந்த, முதல்ல உங்களை கேட்டு பார்ப்போம், விலை உயர்ந்தது என்ன உலகத்துல? நீங்க கோல்டு எல்லாம் யூஸ் பண்றீங்க, அதை விட விலை உயர்ந்தது எது? இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். வேற விலை உயர்ந்ததுன்னா என்ன? தங்கம் இருக்கு, அதுக்கு மேல வைரமா? சரி. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வைர கற்களை தேடி போகிறார். ஏன் தெரியுமா? அது கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர் என்ன செய்யறாருன்னா, நிலத்தெல்லாம் விற்று விட்டு டவுன்ஷிப்புக்கு போயிட்டு அதுல இருக்கிற காசை வச்சு தேடுறாரு. எத்தனை வருஷம் தேடுறாரு தெரியுங்களா? 10 ஆண்டுகள் தேடுகிறார். 10 ஆண்டுகள் தேடி எதுவுமே கிடைக்கல. அப்ப அவர் என்ன செய்யறாரு, குடும்பத்தோடு இனி வாழ்றது வேஸ்ட், நாம செத்து போனா தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். இவர் ஒருத்தர்கிட்ட வித்துட்டு தானே போனார் அந்த நிலத்தை. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவரை பார்க்கறதுக்காக பக்கத்துல இருக்கிற அவருடைய பங்கு சாமியார் ஒரு நாள் வர்றாரு. அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்படி காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பங்கு சாமியார் நெருப்பை பார்க்கிறார். நெருப்புக்கு பக்கத்துல சில கற்கள் இருக்கிறதை பார்க்கிறார். அப்ப அந்த கற்களை பார்த்து, இந்த கல் உனக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த கற்களா? என் தோட்டத்துல ஃபுல்லா இந்த கல்லு தான் கிடக்கு அப்படிங்கிறாரு. அந்த ஃபாதர் சொல்றாரு, இங்க நான் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி வேற சில வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். இந்த கற்களை பத்திலாம் எனக்கு நல்லா தெளிவா தெரியும். இது சாதாரண கல்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கல்லுன்னு அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருத்தர் நிலத்தை வித்துட்டு போனார்ல, ஒண்ணுமே இல்லை, நான் விலை உயர்ந்த இந்த கல்லை தேடி போறேன் அப்படின்னு ஒருத்தர் போனார்ல, அவருடைய தோட்டத்துல தான் எவ்வளவு விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. அங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஃபுல்லா போய் தேடுறாரு. அந்த நாடு முழுவதும் போய் தேடல் வேட்டையில ஈடுபடுறாரு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் தேடுறாரு. 10 வருஷம் தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லி, இனி வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இனி வாழ்றதுக்கு எனக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். இந்த கதையை கேட்டீங்கல்ல, இதே மாதிரிதான் விலை உயர்ந்த, விலை மதிக்கப்படாத ஒரு கொடையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாய் இருக்கிறார். எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு பேசப்படுகிறது. அவர் உனக்குள்ளா இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை உலகம் காண்கிறது கிடையாது, ஆனால் நீங்களோ அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆசீர்வாதங்கள் மொத்தமும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அது எங்க இருக்கு? நமக்குள்ளாகவே இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, நமக்குள் இருக்கும் அந்த ஆவியானவரை தேடாமல்
அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்கெங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆசீர்வாதத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமா இருக்கக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியான தேவன். கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த கொடை இந்த பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர். நம்ம பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு செல்லாத இடங்கள் கிடையாது. மலைகளுக்கு ஓடுகிறோம், திருத்தலங்களுக்கு ஓடுகிறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம். எனக்கு தீர்வு கிடைக்குமா? ஆண்டவர் உங்களுக்குரிய தீர்வை உங்களுக்குள்ளாகவே வைத்திருக்கிறார். உங்களுக்குரிய பிரச்சனைகளுடைய அந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக உங்களுக்குள்ளேயே ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, இதை தேடாம இவரை தேடாம ஒட்டுமொத்த உலகத்தையும் தேடி வருகிறோம், சுத்தி வருகிறோம். கடைசியில அந்த கற்களை தேடி போனவனை போல வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் குடும்பத்தில் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் அவன் கையில் இருந்தும் கூட அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஆண்டவர் உங்களை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் வெளிப்படுத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாகவே வைத்திருக்கிறார். அவசியமானது ஒன்னே ஒண்ணு, எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவருக்கு என்னை அர்ப்பணித்து நான் அவரோடு கூட உறவாட வேண்டும். அப்படி நான் உறவாடும் போது நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் விரும்புகிற சமாதானத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை தேடாமல் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவினா என்ன என்கிற புரிதலே இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா புறா, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா நெருப்பு, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா மேகம், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா காற்று, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவர் இயேசுவை போலவே இருக்கிறவர். நாம இந்த பரிசுத்த ஆவியான தேவனை அழைக்கும் போது அவர் உடனே நம் மத்தியிலே இறங்கி வருகிறார், நம் குடும்பத்திற்குள்ளாய் வருகிறார். இதை உணர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிறதை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்கிறதை உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெபங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவருடைய வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா எழுதிய நற்செய்தியில 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்றாரு, எந்த பிள்ளையாவது, நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளை உங்களிடத்தில் மீனை கேட்டா, எந்த தகப்பனாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பாரா? அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? தீயோர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் வழங்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பிதாவான தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு தூய ஆவியை கொடுப்பது எவ்வளவு உறுதி. நீங்க நினைச்சிருப்பீங்க, ஓ முட்டை சொல்லிட்டாங்க, என்னது மீனை பத்தி பேசிட்டாங்க, அடுத்து வேற ஏதோ பெரிய கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்க, வேற ஏதோ கேட்க சொல்றாருன்னு நினைச்சிருக்கலாம். நீங்க கிடையாது. அவர் சொல்றாரு, இதை சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுப்பது எவ்வளவு உறுதி அப்படிங்கிறாரு. திரும்பவும் யோவான் எழுதிய நற்செய்தியில 7வது அதிகாரத்துல 37வது இறைவசனம் தொடங்கி நம்ம வாசிக்கிறோம். கூடார திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்களவும் அந்த திருவிழாவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். குடும்பம் குடும்பமாக ஜனங்கள் உள்ளே வருகிறதை அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு குடும்பம் வருகிறது, நல்ல கொழுத்த ஆடை கொடுக்கிறான், அப்படியே வெளியே போறான். இன்னொரு குடும்பம் வருகிறது, நல்ல கொழுத்த கண்ணுக்குட்டியை கொடுக்கிறான், எப்படி உள்ள வந்தானோ அப்படியே வெளியே போகிறான். இன்னொரு குடும்பம் வேறு ஒரு காணிக்கையை கொண்டு தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, எப்படி அவன் உள்ள வந்தானோ அப்படியே அவன் வெளியே செல்லுகிறதை அவர் பார்க்கிறார். அவர்கள் வெறுமையோடு கூட செல்லுகிறதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடத்திற்கு வரட்டும்.
நம்பிக்கை கொண்டோர் வந்து பருகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, வேற ஏதோ தண்ணி ரெடியா இருக்கு போல, அல்லது வைன் ஏதாவது வச்சிருக்குது போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்பிக்கை கொண்டோர் பெற போகிற தூய ஆவியானவரை குறித்தே இயேசு அங்க பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் ஆலயத்திற்குள்ள வந்து திரும்பவும் போகும்போது வெறுமையாக செல்லுகிறான். உடனே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பலாம், 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பலாம். அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் வெளியே போகிறான், அவன் ஆசீர்வாதத்தோடு கூட வெளியே போறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெளியே போகணும். அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி பேசுகிறார்? ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், தீயை மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இந்த பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு அவசியம் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த பைபிளினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் நாம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன தெரியுமா? ஆவியானவருடைய செயல்பாடுகள் தொடக்க நூலில் இருந்து இறுதி புத்தகம் வரைக்கும் இருக்கிறது. தொடக்கத்தில் அவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறும் மண்ணுக்குள்ளாக கடவுள் தன்னுடைய ஆவியான மூச்சு காற்றை ஊற்றின போது இந்த சாதாரண மண்ணுக்குள்ளாக ஜீவன் புறப்பெடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று நிறைய பேர் இந்த மண்ணை போல தான் கிடக்கிறோம், ஜீவனற்றவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள் யார் இல்லை? அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னா அவரை உணராதவர்களாக இருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சிலர்லாம் சொல்லுவோம், திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், உறுதி பூசலின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறாரு, உறுதிப்படுத்தி இருக்கிறார், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உணர்கிறேனா? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மோசே என்ன செய்யறார் தெரியுமா? அத்தனை லட்சம் மக்கள் அவர்களை வழி நடத்துகிறார். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி போய் புலம்புறாரு, ஆண்டவரே இத்தனை லட்சம் மக்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, எனக்கு நிம்மதியே இல்லை சாமி, என்னால இவர்களை நடத்த முடியல அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவர் கேட்கறதுனால, சரி உன்னால முடியலன்னு கேட்கிற, நீ 70 பேரை கொண்டு வான்னு சொல்றாரு. 70 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி இந்த மோசேக்குள் இருக்கிற ஆவியில் கொஞ்சோண்டு எடுத்து அந்த 70 பேருக்குள்ளாகவும் அவர் வைக்கிறார். கவனிச்சிங்களா? மோசேக்குள் இருக்கிற ஆவியில கொஞ்சம் எடுத்து 70 பேருக்கும் அவர் கொடுக்கிறார். அப்படின்னா இந்த 70 பேருக்கு போதுமான ஆசீர்வாதம், அபிஷேகம் அவருக்குள்ளா இருக்கிறது. கொஞ்சம் எடுத்ததே 70 பேர்னா அப்ப அவருக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் 7,000 அல்ல, 7 லட்சம் அல்ல, எத்தனை லட்சம் பேரை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவருக்கான அபிஷேகம் அவருக்குள்ளாகவே இருக்கிறது. என்ன வேணும்னா நம்ம உணரணும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அல்லது பிசினஸ்ல நம்ம அவ்வளவுதான், முடியலப்பா, சோர்ந்து போயிடுறோம், என்னால முடியல, என்னுடைய சக்தியால என்னுடைய ஆற்றலால முடியல அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்மளால எல்லாவற்றையும் செய்து முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. சக்கரையாவினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, கடவுளினுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய பிள்ளைகள் மட்டும் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்மளால முடியல நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு துணையாளரை கொடுத்திருக்கிறார். என்றும் நம்மோடு கூட இருக்க, நம்மை வழிநடத்த, நமக்கு கற்றுத்தர ஒரு துணையாளர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆற்றலால, நம்முடைய திறமைகளால எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. எனவேதான் லூக்கா எழுதிய நற்செய்தியில 24வது அதிகாரத்துல 49வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து பொழியப்படுகிற அந்த வல்லமையினால், கடவுள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிற அந்த வாக்களித்த வல்லமையினால்
நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்காதிருங்கள். அந்த எருசலேம் கடவுளுடைய பிரசன்னத்தை நினைவுபடுத்துகிறது. இயேசு அடிக்கப்பட்டது அந்த எருசலேமில் தான். இயேசு நொறுக்கப்பட்டது அந்த எருசலேமில் தான். இயேசு காயப்பட்டது அந்த எருசலேமில் தான். சாட்டைகளால் அவருடைய உடல்கள் பீக்கப்பட்டது அந்த எருசலேமில் தான். இயேசு போதித்தது அந்த எருசலேமில் தான். இயேசு பேய்களை ஓட்டி நற்செய்தியை அறிவித்தது அந்த எருசலேமில் தான். இயேசு மரணித்தது அந்த எருசலேமில் தான். சொல்ல போனா இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த எருசலேமுக்குள்ளாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நினைவுகளுக்குள்ளாய் இருங்கள்னு சொல்றாரு. இதுதான் எருசலேம். இந்த ஆலயம் தான் எருசலேம். நீங்கள் இந்த எருசலேம் என்கிற இந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. அவருடைய நினைவுகளுக்குள்ளாய் இப்ப இருக்கிறீங்க. நாம் அந்த நினைவுகளுக்குள்ளாய் இருக்கும்போது கடவுள் என்ன செய்யறார் தெரியுங்களா? தன்னுடைய பரிசுத்த ஆவியை நம்மீது பொழிந்து நம்மோடு கூட எப்போதும் இருக்கும்படிக்காக இந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிறைவடைய செய்கிறார். என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, இந்த நிமிஷம் நாம் என்ன செய்ய போறோம் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியான தேவன் நம்மை நிரப்ப நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கடவுள் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலை, கண்ணீர், வியாதி, சோர்வுகள் என்று என்ன வேணாலும் இருக்கலாம். அவசியமானது என்ன தெரியுமா? நமக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அழைக்கணும். அவர் நம்மை நிரப்பும் போது நம்மை விடுதலையாக்குகிறார். முழங்கால் படிக்கலாமா? கிறிஸ்து என கருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவே இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தூய ஆவியால் நிரப்பப்படாமல் ஒரு காரியத்தையும் செய்ததாக நாம் பார்க்க முடியாது. திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது இறைவசனத்தில் வாசிக்கிறோம், கடவுள் இந்த நாசரேத்து இயேசுவின் மீது தன்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஊற்றினார், பொழிந்தருளினார். கடவுளினுடைய ஆவி வல்லமை அவரோடு இருந்ததன் நிமித்தம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இயேசு செய்த எல்லா அற்புதங்கள், வல்லமையான காரியங்களுக்கு காரணம் அவரை நிரப்பியிருந்த அந்த பரிசுத்த ஆவியான தேவன். இயேசுவும் கூட எந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரோ அதே பரிசுத்த ஆவியை தன்னுடைய சீடர்களின் மீதும் ஊற்றினார். அவர்களும் அந்த பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட போது, நாங்கள் எங்கள் கண்களால் கண்டதையும் கரங்களால் தொட்டுணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார்கள். திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தினுடைய கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நம்மால் இயேசுவுக்கு சாட்சிகளாக நிற்க முடியாது. ஏன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட நம்மால் நம்முடைய அறிவால, திறமையால, ஆற்றலால, அனுபவத்தால நின்றுவிட முடியாது. நம்மை சாட்சிகளாக மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. அது உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படுகிற அந்த வல்லமை. இதோ இந்த நேரத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊரையும், இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, சோர்வுகளுக்கு இடம் கொடாம நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கரங்களை நம்முடைய நெஞ்சோடு சேர்த்து வைத்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், முழுமையாக அர்ப்பணிப்போம். இயேசுவே, என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் சமூகத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை நான் அனாதைகளாக விடேன் என்று சொல்லி உம்முடைய தூய ஆவியை ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் உணராதவர்களாக இருக்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு முறை கூட உம்முடைய தூய ஆவியலால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் இருந்தும் நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை கொடுத்திருந்தும் நாங்கள் அவரை உணராதவர்களாக இருக்கிறோம் சுவாமி. எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எத்தனை போராட்டங்கள். ஓ ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த அந்த அடிமைத்தனத்தை போல, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த கண்ணீரை போல, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அடிமை நிலைகளைப் போல, இதோ இன்று என்னுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரே அடிமை நிலையில் இருக்கிறது, சோர்வுற்று கிடக்கிறது. கடன் தொல்லையினால, உடல்நல கோளாறுகளினால, குழந்தை இல்லாத நிலைகளினால, பிசினஸ்ல ஏற்படுகிற சரிவினால, திருமண தடைகளினால, யாரிடமும் சொல்ல முடியாத பலதரப்பட்ட பிரச்சனைகளினாலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் கிடக்கிறோம், செத்தவர்களைப் போல கிடக்கிறோம். உலர்ந்த எலும்புகளில் கூட ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றப்பட்ட போது அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்களே. இதோ என்னை முழுவதாக ஒப்பு கொடுக்கிறேன் சாமி, எனக்கு நீங்க வேணும். உம்முடைய ஆவியினால் என்னை இந்த நிமிஷம் நிரப்பி எனக்கு விடுதலையை தாரும், என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு கூட மன்றாடுவோம். ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. வானங்கள் இன்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே. வானங்கள் இன்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து அனலாய் இறங்கிடுமே. ஒப்புக்கொடு என்பது சகோதரா, ஒப்புக்கொடு என்பது சகோதரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. நான் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் நீர் இருந்தும் கூட திக்கற்றவளாக இருக்கிறேன் சுவாமி, அனாதையாக இருக்கிறேன் சுவாமி. இதோ இந்த நிமிஷம் உடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகளில் எல்லாம் ஊற்றி என்னை உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி திடப்படுத்துவீராக சுவாமி. என் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காய் விடுதலையின் ஆவியானவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இப்போதே நீர் நிரப்புவீராக சுவாமி என்று ஒப்பு கொடுத்து பாடி ஆராதிப்போம். பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல், பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை எங்கு வீசட்டுமே, ஒரு வல்லமை எங்கு வீசட்டுமே. ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. ஓ ஆண்டவரே, பெந்தெகோஸ்து நாளின் போது தாகத்தோடு காத்து கொண்டிருந்த சீடர்களின் மீது, தாகத்தோடு காத்து கொண்டிருந்த சீடர்கள் மீது உம்முடைய வல்லமையை ஊற்றினீரே சுவாமி. ஆண்டவரே, படிப்பறிவில்லாத அந்த சீடர்கள் கூட உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்ட போது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அறிவாளியும் அவர்களுக்கு முன்னமாய் நிற்க முடியாத அளவிற்கு எப்படி இவர்களுக்கு இத்தகைய ஞானம் வந்தது என்று சொல்லி, எப்படி இந்த ஞானம் இவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் வியந்து போனார்களே சுவாமி. இதோ இப்பொழுது கூட
தளர்ந்து போய் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரின் மீது உம்முடைய வல்லமையை ஊற்றி எங்களை திட்டப்படுத்தி உமக்கு சாட்சிகளாக மாற்றுவீராக. எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எழுந்து நின்று எங்களோடு ஆவியானவர் இருக்கிறார், அவர் எங்கள் பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்வீராக. யோர்தான் நதிக்கரையின் வல்லமை எங்கள் மீது ஊற்றப்படட்டும் சுவாமி. பெந்தகோஸ்தே வல்லமை எங்கள் மீது ஊற்றப்படட்டும் சுவாமி. அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே. அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே. ஆவியின் வரங்கள் யாவையுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே, 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 வெளிப்படுத்தணுமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே வானங்கள் இன்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே. அபிஷேக மழை பெய்யட்டும் சுவாமி. திறக்கட்டுமே, வானம் திறக்கட்டும். அபிஷேக மழையே பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. அப்போ உம்முடைய பரலோக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும் சுவாமி. மறுரூபமாக்குவீராக. துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இந்த நிமிஷம் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஊற்றுவீராக சுவாமி. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தாகத்தோடு நிற்கிற என் மக்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஊற்றப்படட்டும் சுவாமி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவியால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகளினாலே நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் இங்குண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோமோ. இதோ இந்த நிமிஷம் உம்முடைய ஆவியங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஊற்றுவீராக சுவாமி. உம்முடைய வல்லமையங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஊற்றி எந்த பிரச்சனைகளோடு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் சுவாமி, அந்த பிரச்சனைகள் அத்தனையிலும் இருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் இதோ இந்த நிமிஷம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உடலில் எந்த இடத்தில் நோய் இருந்தாலும் சுவாமி, அப்பா உம்முடைய ஆவியை நீர் அவர்களுக்குள்ளாய் ஊற்றி நோயிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் ஆவியானவரே என் மீது இறங்கும் சுவாமி. அப்பா என்னை சுகப்படுத்தும் சுவாமி. அப்பா என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்காவிட்டால் யார் என்னை விடுதலையாக்குவார்? நீர் எனக்கு உதவி செய்யாவிட்டால் என் துணையாளரே யார் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் என் மீது மனம் இறங்கும், என் கண்ணீரை துடைத்து என் நோயை குணப்படுத்தும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே தாகத்தோடு கண்ணீரோடு கூட மனமுடைந்த நிலையிலே நொறுக்கப்பட்ட நிலையிலே இதோ இப்பொழுது மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தொலைக்காட்சிக்கு முன்னமாய் முழங்காலில் நிற்கிற பிள்ளைகளையும் கூட நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களின் மீது இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நிமிஷம் அவர்களின் மீது ஊற்றும் சுவாமி. வல்லமையான தூய ஆவி ஆனவர் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நோய்கள் மாறி போகட்டும். இஸ்ரவேலை நீயோ பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், யாரிடமும் கையேந்துகிறதில்லை என்று நீர் ஆண்டவரே சொல்லி இருக்கிறேன். இதோ கடன் தொல்லையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படிக்காய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் பிள்ளைகளை
நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்களின் மீது ஊற்றுவீராக. திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருமண தடைகள் ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே மாறி போவதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை ஊற்றி உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. கடவுளுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, அன்பில்லாத குடும்பங்களில் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னும் அன்பை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய மகனை குறித்து, என் மகளை குறித்தான கவலை எனக்கு, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தான கவலை. ஆண்டவரே, என் வாலிப நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். என் வாலிப நாட்களை நிமித்தம் என் மகனை, என் மகளை நீர் தண்டியாதேயும் சுவாமி. என் பிள்ளையை தொட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினை ஊற்றி அவனை எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இயேசு உன்னை சந்திக்கிறார். இயேசு உன்னை சந்திக்கிறார். ஒப்புக்கொடை அன்பு சகோதரா, ஒப்புக்கொடை அன்பு சகோதரி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த நிமிஷம் தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தின் ஆவி எனக்குள்ளாய் ஊற்றும். தகப்பனே, நான் ஜெபிக்கணும் சுவாமி. உம்முடைய அபிஷேகத்தை எனக்குள்ளாய் கொடும். ஆவிக்குரிய கனிகளாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இதோ இப்பொழுது உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமையை ஊற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் என்னுடைய தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறேன் சுவாமி. ஒருவேளை என்னுடைய தொழிலில் நான் வெற்றி அடைய முடியாதோ? ஒருவேளை என்னுடைய பாவங்கள் என் தொழில் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறதோ? உம்முடைய ஆவியை என் மீது ஊற்றி இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடும் சுவாமி. நான் வெளியில் பார்க்கிறபடி அல்ல, மக்கள் பார்க்கிறபடி அல்ல, என் உள்ளத்தின் ஆழத்திலே உம்மை நான் தேடுகிறேன் சுவாமி. என் தொழிலை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிற அன்பு சகோதரா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே, இந்த மகனையும் இந்த மகளையும் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வாலிபத்தில் விட முடியாத பாவங்களை பற்றி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். உயர் யூவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாயியரா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். நீட்டின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.